தோடையை போட்டு அடிங்கன்னு அர்த்தமா விளங்குதுப்பா. வலது தோடையை கொண்டு போட்டு கீழே பில் உதினி காதை கொண்டு வச்சு அடிங்க. கீழே சொல்லப்படுபில் அஜபி தனப் அஜபு தனப்பை கொண்டு அடிங்க. அதாவது அஜபு தனப்புனாப்பா, அதாவது ரெண்டு பித்தட்டுக்கு மத்தியில் அந்த நரம்பு இருக்குமா, ஒரு எலும்பு. மனிதன் மூத்தாயிட்டாலும் அஜபு தனவு மட்டும் அழியாதான், அதில் வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் ஒன்று சப்பானா அல்லாஹ் தஆலா ஹதீஸில் வருது. விளங்குதா? டேய், நம்ம மூத்தாயிட்ட எல்லாம் அழிஞ்சு போயிடும்டா. அழிஞ்சு போனாலும் தான் எது அழியாதான்? அஜபு தனப்பு. ரெண்டு பித்தட்டு இருக்குல்ல, பித்தட்டுக்கு இடையில இருக்க அந்த நரம்பு, ரெண்டு பித்தட்டு இருக்குல்ல பாதி இடையில இருக்க அந்த நரம்பு, அது மட்டும் அழியாது. அதை வச்சு தான் எல்லாத்தையுமே ஒன்று விட்டுவானா, அதை வச்சு தான் உறுப்புகளெல்லாம் ஒன்று விட்டுறது, அது மட்டும் அழியாது. அஜபு தனப். அந்த எந்த உறுப்பு அழியாதோ அந்த உறுப்பை போட்டு எல்லாத்துக்கும் இருக்காது. அது என்ன மாட்டையும் எழுப்புவான்டா கியாம்னா இல்லை, என்ன இருக்குதே எல்லாத்தையும் எழுப்புவான். கொம்புள்ள மாடு சொல்லும், எல்லாம் கொம்பு இல்லாத மாடு சொல்லுமா, எல்லாம் எனக்கு உலகத்தில் வரும்போது கொம்பு தரல, இந்த மாடு என்ன செஞ்சு கொம்புள்ள மாடு என்னை முட்டிச்சு. அப்படியா? உடனே கொம்பு இல்லாத மாட்டுக்கு மாட்டை கொம்பு கொடுத்து நீ முட்டுங்குவான். உடனே முட்டும். முட்டை உடனே பருக்கி படி வாங்கியாச்சு. உடனே நீங்கள் எல்லோரும் மண்ணாயிருங்கன்றுவான். எப்படி? கூணு துராபான்றுவான். நீங்கள் எல்லோரும் மண்ணா போங்கன்றுவான். அந்த மாடு ஆடெலாம் மண்ணா போயிருமா. காஃபி தான் நிறைய. அப்போ தான் சொல்லுவானா, எக்கோல் காஃபிரு யாரை தெரிய குந்து துராபா. நானும் மண்ணா இருக்கணுமே என்ன அர்த்தம்? நான் ஆடு மாடாக இருந்திருக்கணுமே. இன்னும் அறுப்பாங்க, கதை முடிஞ்சு போயிடும். அதோட அப்படி தானே அறுத்து திம்பாங்க, அதோட முடிஞ்சு போயிரும்ல. இப்போ நான் மாட்டிக்கிட்டேனே ஈமான் கொள்ளாதனால அது சொல்ல, நான் மாடாக இருக்கிறேன். யாரை தெரிய குந்து துராபா, நான் மண்ணாக ஆகிருக்க வேண்டுமே என்று சொல்வான் காஃபிரு. எக்கோலுல் காஃபிரு யாரை தெரிய குந்து துராபா. மாடாக மிருகங்களாக நான் ஆயிருந்திருக்கணுமே. இதுதான் கேட்டேன். அது உடனே முடிஞ்சு போயிருமே. இந்த மண்ணா போங்கன்றிருப்பான், ஒன்றா போயிருக்கலாம். இப்போ நான் ஈமான் கொள்ளாதனால மாட்டிக்கிட்டேனே, நரகத்துக்கெல்லாம் போகிறேன்னு வருத்தப்படுவானா யார்? காஃபி. அப்போ எல்லாத்தையும் எல்லாருமே அஜபு தனப்பை வச்சு அடிங்க. பித்தட்டுக்குள்ள உள்ளது நரம்பு வச்சு எந்தெந்த எலும்பு அழியாதோ அதை வச்சு அடிங்க. சரி, அப்போ அதான் சொல்கிறான். அப்போ அடித்தாங்க, அவன் எந்திரிச்சு பேசிட்டான் யாரு கொண்டாண்டு. இவன் சொல்கிறான், கதாலிக்கை யுஹியில் மூத்தாவப்பா. கதாலிக்கை இப்படித்தான் யுஹில் லாஹுல் மூத்தா. மூத்தா போனவர்கள்லாம் கியாம நாளில் அல்லா எழுப்புவான். இப்படி தான் மூத்தா போனவர்கள் என்ன செய்வான்? கியாம நாள். இப்போ ஒரு ஆளை எழுப்பியிருக்கான்ல, ஒரு ஆளை எழுப்புவதற்கு சக்தி படைத்த அல்லா எல்லா ஆன்மாக்களையும் எழுப்புவதற்கு சக்தி படைத்தவன். ஏடபா கதாலிக்கை இவ்வாறு யுஹில் லாஹுல் மூத்தா, மூத்தானவர்களை எழுப்புவான். எதுள்ள இது அறிவிக்கிறது? அலாமா உதிவ, போக்கப்பட்ட ஒன்றின் மீது அறிவிக்கிறது. அப்போ இங்கே நிறைய ஒரு ஜும்லாவே போக்கப்பட்டிருக்கு. விளங்குதா? அப்போ என்ன அர்த்தம்? அறுத்தார்கள், நரபூகு, அந்த மையத்தை அடித்தார்கள். ஐய, அவன் உயிர் பெற்று விட்டான். ஐயன்னு அர்த்தங்க, அவன் உயிர் பெற்று விட்டான். விளங்குதா? அவள் ஹித்தாபு, இந்த உரையாடல் யார்த்தங்க உரையாடுறான்? இப்படித்தான் மூத்தானவர்கள் எல்லா யாத்தாக்கும் யாருன்னு சொல்கிறான் அந்த உரையாடல். விளங்குதா? அவள் ஹித்தாபு மன் அலர அயாத்தல் கத்தீல், அந்த கொல்லப்பட்டவனுடைய வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தார்களே அவர்கள்ட்ட பேசுகிறான். இல்லை டேய், இந்த கொல்லப்பட்டவன் வாழ்ந்தான்ல, டேய் வர்றா, மூத்தானவன் எழுப்பிட்டேன் பாரு, இதே மாதிரி தான் எழுப்புவேன் எல்லாத்தையும் கேமராவில் ஆனால் அவங்கள்ட்ட பேசுகிறான். அல்லது இந்த ஆயத்து இறங்கும் போது இருந்தானுல்ல முக்கத்து குப்பார்கள், அவங்கள்ட்ட பேசுகிறான்னு அர்த்தம். இல்லைங்க, டேய் மூத்துக்கு பின்னாடி எழுப்பப்படும் நபி சொல்லும் போது ஏன்டா என் அபிம் நாயகம் சொல்லும் போது மறுக்கிறீங்க? வர்றான், அப்படி ஒருத்தருக்கு எழுப்பியிருக்கோம்டா ஒருத்தனை, இதே போல் உங்களையும் எழுப்ப வேண்டாம். இந்த ஆயத்து இறங்கும் போது இருந்தாங்கள்ல மக்கத்து குப்பார்கள், அவங்கள்ட்ட பேசுகிறான்னு சொல்லலாம். ஒரு ஹித்தாப், இந்த உரையாடல் மஅமன் அலர அயாத்தல் கத்தியில், கொல்லப்பட்டவன் வாழ்ந்த காலத்தில் இருந்தார்களே அவர்களுடன் ஆயிருக்கும். அவு சொல்லுப்பா, இல்லை சொல்லு. மஅமன் அலர அயாத்தல் கத்தியில், கொல்லப்பட்டவன் வாழ்ந்த காலத்தில் இருந்தவர்களுடன் பேசுகிறான்னு சொல்லலாம். அபி ஆமாம், எப்படி படிக்கணும்? அலார, விளங்குதப்பா? மஅமன் அலார நுசூலல் ஆயத்தின் படி எப்படி படிக்கணும்? மஅமன் அலார நுசூலல் ஆயத்தி, இந்த ஆயத்து இறங்கிய நேரத்தில் இருந்தார்கள்ல, அயாத்தா இருந்தாங்களே அந்த மக்களோடு பேசுகிறான். அவர் நுசூலல் ஆயத்தி, இந்த ஆயத்து இறங்கிய நேரத்தில் இருந்தார்களே அவர்களோடு அல்லாஹ் பேசுகிறான். ஏன்னா இது குர்ஆன் ஆயத்துப்பா. யுரீக்கும் ஆயாத்திஹி
என்னுடைய வேத வசனங்களை உங்களுக்கு அல்லாஹ் காட்டுவான், விளக்குவான். யுரீக்கும் குரானை தானே எழுதிங்களேன், மேலே கோடு போட்டுக்கோ. கோடு போடாமல் இருக்கு பாரு, போட்டிருக்கா, போட்டுக்கப்பா. யுரீக்கும் ஆயாத்திகி, என்னுடைய வேத வசனங்களை எல்லாம் உங்களுக்கு விளக்குவான். எங்கனையாவது போடாத, யுரீக்கும் ஆயாத்தியில் போடு. யுரீக்கும் ஆயாத்தியுடைய வேத வசனங்களை உங்களுக்கு காட்டுவான். தலாயிலகு அல்லா கமாலி குதிரத்திகி, என்னுடைய குதிரத்தின் கமாலியத்தின் மீது அறிவிக்கக்கூடிய அவனுடைய அத்தாட்சிகளை காட்டுவான். ஆயாத்தி யுரீக்கும் ஆயாத்தினா தலாயிலகு, அவனுடைய அத்தாட்சிகளை காட்டுவான். அல்லா கமாலி குதிரத்திகி, அவனுடைய குதிரத்தின் முழுமையின் மீது அறிவிக்கின்ற அத்தாட்சிகளை காட்டுவான். லஅல்லக்கும் தஅகிலூன், நீங்கள்லாம் நினைச்சுவதற்காக வேண்டி, சிந்திப்பதற்காக வேண்டி. எலி கை எக்குமூல அக்குலுக்கும், உங்களுடைய அறிவு பரிபூர்ணமாவதற்காக வேண்டி. நீ கை எக்குமூல அக்குலுக்கும், உங்களுடைய அறிவு பரிபூர்ணமாவதற்காக வேண்டி இதெல்லாம் உங்களுக்கு அறிவித்து தருவான். தயலமும், மேலும் நீங்கள் விளங்குவதற்காக வேண்டி. தயலமுன் இருக்கா, தயலமும் நீங்கள் விளங்குவதற்காக வேண்டி. எப்படி? அன்னமன் கதர அலா ஐயாய் நப்சின் வாயுதத்தின் போட்டுக்கோ. ஏய் எப்பா தயல போன்ல தாலமும் நீங்கள் விளங்குவதற்கு அன்னமன் கதர அலா ஐயாய் நப்சின் வாயுதத்தின், ஒரே ஒரு ஆன்மாவை ஹயாத்தாக்குவது மீது சக்தி படைத்த அல்லாஹ். கேட்டப்பா, ஒரே ஒரு ஆன்மாவின் மீது சக்தி படைத்த அல்லாஹு தாலா. கதர், அவன் சக்தி படைத்தவனாக இருக்கும். அல்லா ஐயாயில் அம்புசி குல்லிகா, எல்லா ஆன்மாக்களையும் ஹயாத்தாக்குவது மீது சக்தி படைத்தவனாக இருக்கும் என்பதை நீங்கள் விளங்குவதற்காக வேண்டும். ஒரே ஒரு ஆன்மாவின் எழுப்பிட்டான்ல, எல்லா ஆன்மாக்களையும் எழுப்புவதற்கும் சக்தி படைத்தவன் நீங்கள் விளங்குவதற்காக அந்த வேலையெல்லாம் நான் செஞ்சேன். எத்தனை அர்த்தம் வைக்கிறது? இல்லை அர்த்தம் வைக்கிற ரைட் தானே. மேலும் தாய்மலு, நீங்கள் அமல் செய்வதற்காக வேண்டியும், அல்லது தாய்மலு, நீங்கள் அமல் செய்வதற்காக வேண்டி. அல்லா கல்யத்தியனுடைய தீர்ப்பின் பிரகாரம் அல்லாஹ் நம்மளுக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறான்ல, இப்படி செய்வே, இப்படி வாழுவேன்னு நம்மளுக்கு கல்யா போட்டாச்சு. நம்ம கல்லாக்கதில் முடிஞ்சு போச்சு. அந்த கல்லாக்கதிரின் பிரகாரம் நீங்கள் அமல் செய்வதற்காக வேண்டி இந்த வேலையெல்லாம் எல்லாம் செஞ்சு காமிக்கிறோம். இதெல்லாம் ஹயாத்தாகி காமிக்கிறோம். நீ என்ன செஞ்சாலும் செய்தால் அவன் தலையெழுத்தில் இருக்கிற நீ அமல் செய்வேன். ஒருத்தன் சொர்க்கவாசியுடைய அமராக அமல் செய்வான், அவனுக்கும் சொர்க்கத்துக்கு மத்தியில் ஒரு முளம் இருக்கும், கலாக்கத்தில் முந்திரும். நரகவாசியுடைய அமலை அமல் செஞ்சு நரகத்துக்கு போயிடுவான்னு வருதில்லை. ஒருத்தன் நரகவாசியுடைய அமலாக அமல் செய்வான், அவனுக்கும் நரகத்துக்கு மத்தியில் ஒரு முளம் தான் இருக்கும், ஆனால் தலைகளுக்கு முந்திரும். முந்திரவனு என்ன செய்வான்? நரகவாசியுடைய அமலை என்ன செய்வான்? அமல் செய்வான்னு வருதில்லை. நரகவாசியுடைய அமலை என்ன செய்வான்? அமல் செய்வான். அதான் இப்போ தாமரு அல்லா குதியத்திகி, அவனுடைய தீர்ப்பின் மீது நீங்கள் அமல் செய்வதற்காக வேண்டியதெல்லாம் காட்டித்தர்றான். ஒரு அல்ல சரிங்க ஏப்பா எடுத்த உடனே அல்ல இதை காமிச்சிருக்கலாம்ல, அவனை எழுப்பி விட்டுருக்கலாம்ல. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு காரியம் நடக்கணும், ஒரு விஷயம் வேணும்னா குர்பானிலாம் கொடுக்கணும், ஒரு வசீலா தேடணும், ஒரு அமல் செஞ்சால் தான் அதை விளக்கி தருவான். சும்மா இல்லையே தான் அல்லான்னு கேட்கக்கூடாது. ஏதாவது தர்மம் செய்ய, ஏதாவது அமல் செய்கிற ஏதாவது குறைஞ்ச தொழுவு செஞ்சு அல்லாட்ட கேட்கணும், அப்போ அல்லா தருவான். அதனால தானே இப்போ ஏதாவது உடம்பு சிலவங்களுக்கு ஆடு இருக்கிறாங்கல்ல, பையன் எடுக்கிறாங்க, எல்லாம் அந்த உயிரை போய்க்கிறாது, இந்த உயிரை நான் அறுத்து நான் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன், அவை இவருடைய நோயை சிவாவாக்கி ஆடு இருக்கிறாங்கல்லப்பா நதிரி செஞ்சு செஞ்சு கேட்டால் எல்லாம் நாடும்போது என்ன செய்யறான்? சிவாவை கொடுக்குறான். சொல்லு சிவா போல அல்லஹு தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்னமாலம் ஈஹி, அவனை அயா தாக்காமல் இருந்ததெல்லாம், இப்திதான் ஆரம்பத்திலேயே அயா தாக்காமல் இருந்ததெல்லாம், ஷரத்த ஃபீஹி மாஷரத்த, அவன் சரித்திட்டதெல்லாம், லிமா ஃபீஹி மின தகர்ருபி, குர்பானியில் இருந்து அதில் இருக்கிறதே அந்த ஒன்றின் காரணத்தினால இருக்கும். அதாயில் வாஜிபை நிறைவேற்றுவதிலிருந்து அதில் இருக்கிறதே அந்த ஒன்று காண்டியாக இருக்கும். குர்பானி கொடுக்கணும், ஏதாவது குர்பானினால அல்லாஹ் நெருங்குறதுன்னு அர்த்தம். மின தகர்ருபி, குர்பானியில் இருந்தான் மேலே போட்டிருக்கு பாரு, பிதபையில் மஹமூரி பிகின்னு போட்டிருக்கா, ஏவப்பட்டதாக இருக்கிறது. மினத்த கருபி, குர்பானியில் இருந்தும், வதாயில் வாஜிபை நிறைவேற்றுவதிலிருந்தும் அதில் இருப்பது நல்லா இருக்கும். மேலும் நஃபையில் எத்தீமே, அந்த எத்தீமுக்கு பிரயோஜனம் இருப்பதற்காண்டியாக இருக்கும். இந்த எத்தீமுக்கு பிரயோஜனம் இருக்குமில்ல, அந்த எத்தீமான பையனுக்கு வலி இல்லாமல் உனக்கு அவரும் ஒரு வலி இல்லாதான். நஃபையில் எத்தீமுக்கு பயன் இருப்பதற்கு தான். ஒரு தம்பியை உணர்த்துவதற்காக வேண்டியும், அந்த வலி இல்லா எல்லாமே தவக்கல் வச்சு விட்டுட்டு போனாலும் மாட்டேன், நீ விடுவியா? ஒரு தம்பியை உணர்த்துவதற்காக வேண்டியும், அல்லா பரக்கத்தி தவக்குலினுடைய பரக்கத்தின் மீது உணர்த்துவதற்காக வேண்டியும், ஒரு எல்லாமே தவக்கல் வச்சு தலைமை கொண்டு விட்டாரு. எல்லாம் உன்னை விட்டுட்டு போகிறேன், என் பிள்ளையை கொடுத்துரு கேட்கும்போதுன்னு கொடுத்துட்டு போனார்ல, கொடுத்தானா இல்லையா?
அது பறக்கத்தான் கொடுத்தான். ஒரு தம்பிகளா பறக்கத்தி தவக்குள், தவக்களுடைய பறக்கத்தின் மீது உணர்த்துவதற்காக வேண்டியும் அபூகுமா சாலிகான்னு சொல்கிறான்லப்பா. இந்த கொய்வா இல்லை இந்த சூரத்தில் கபில வருதுல்லப்பா, அந்த சோத்துக்கு கீழே புதைச்சி வச்சாங்கன்ட்டுன்னு, அது செவரு கீழே விழுந்துருச்சுன்னா எல்லாரும் மண் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு புதையில் எடுத்து போயிடுவாங்க. ஆனால் அபூகுமா சாலிகான் 2 பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் சாலிகானவர்கள், அவங்களுக்கு போய் கொடுக்கணுங்கிறதுக்கான தான் நிமித்தி வச்சாங்கன்னு வருதுல்லப்பா. பெற்றோர்கள் சாலிகானவர்களாக இருந்தால் சொத்து பிள்ளைகளுக்கு வந்து சேரும். பெற்றோர்கள் கபடித்தனம் செய்து அடுத்தவனுடைய சொத்தை எடுத்து வச்சு அதெல்லாம் அவங்க வராது. அது அப்படி அவனே அவங்க காலத்திலே அழிஞ்சு போயிடும். விளங்குதா? ஒரு தம்பிகளா பறக்கத்தி தவக்குள், தவக்களுடைய பறக்கத்தின் மீது உணர்த்துவதற்காக வேண்டியும் ஒரு ஷபக்கத்தில் அவுலாதி பிள்ளையின் மீது அன்பு காட்ட வேண்டியும் என்பதற்காண்டியமாக இருக்கும். பிள்ளைகள் மேலே அன்பு இருக்கணும். வித்தியா, என் பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளை விட்டு நான் போகிறேன், மூத்துடைய அடையாளம் வந்துருச்சு, என் பிள்ளைகள்லாம் என்ன செய்வாங்க, ஆனால் அன்பு வச்சு கொண்டு விட்டு வந்தார்ல, மாட்டேன். இப்போ பிள்ளைகள் மேலே பாசம் இருக்கணும். ஷபக்கத்தி அதில் வல்லதி அவுலாதி பிள்ளைகள் மீது அன்பு இருக்க வேண்டும் என்பது மீது உணர்த்துவதற்காக வேண்டியா இருக்கும். மேலும் அண்ணன் அக்கி தாலிபி ஒரு தேடக்கூடியனுடைய அக்கிலே இருக்கிறது கத்தியம குருபத்தின் குர்பானியை முற்படுத்துவதாகிறது இருக்கிறது. இப்போ யார் கொலை செஞ்சாலும் தேடுறான், அவன் ஒரு குர்பானி கொடுக்கணும். ரைட்டா? இவன் தான் கொலை செஞ்சுருக்கான், வந்து பாவலா பண்ணுறான்ல. அப்போ இது மட்டும் இல்லை, எதை தேடினாலும் செய்தான். உன் நாட்டங்களை தேவைகளை தேடினா நீ குர்பானி கொடு. ஒரு ஆடு விளங்குதான்னு கேட்டேன். ஆட்டை அறுத்தினா உன் தேவை நிறைவேறிடும். விளங்குதா? மாடு மாடையோ அறுத்து கொடு. ஏன்னா மாட்டுக்கறியை சாப்பிட கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆடுனா எல்லோரும் சாப்பிடுவாங்க, எல்லோரும் வாங்கிக்கிடுவாங்க. பாடுங்க படி. அன்னமின் அக்கி தாலிபி இந்த கொலையை தேடக்கூடியவனுடைய அக்கிலே இருக்கிறது, அல்லது ஏதோ ஒரு நாட்டத்தை தேடக்கூடியவன் மீது இருக்கிறது. ஐயோ கத்திப குர்பத்தன் ஒரு குர்பானியை முற்படுத்துவதாகிறது இருக்கிறது. இல்லை அண்ணன் மீன்கிறது கபர் முகத்தான். ஐயோ கத்திபங்கிறது இசுமக்கர் அண்ணவுக்கே. விளங்குதா? அது மாதிரி அர்த்தம் வைக்கணும். தறிக்கை போகிறான். அண்ணமின் அக்கி தாலிப். விளங்குதப்பா? இந்த கொலையை தேடக்கூடியவனுடைய அக்கிலே இருக்கிறது, அல்லது ஒரு நாட்டத்தை தேடக்கூடியவனுடைய அக்கிலே இருக்கிறது. ஐயோ கத்திம குர்பத்தன் ஒரு குர்பானியை முற்படுத்துவதாக இருக்கிறது என்பது மீது உணர்த்துறது இருக்கிறது. மேலும் ஒரு முத்த கர்ரிபு ஒரு குர்பானி கொடுக்கிறவன் ஐயத்த அருள் ஆசனை அவன் தேட வேண்டும். சும்மா காமாசாமானு பத்தலை சொத்தலாம் இருக்கக்கூடாது. சம்மீன் ஒரு ஆயாக்கும் இன்னகால சிராட்சி மத்தாயாக்கும் இருக்குல்ல, நல்ல மாட்டாக இருக்கணும், அழகான மாடு. அந்த மாடு பேர் அர்த்த மாடு எப்படி கூட சூப்பர் மாடு. சூரியன் 4 திடீர்னு வருது இல்லை, ஒரு முத்த கர்ரிப். நீ தான் திங்க போகிற, ஆனால் ஆடு பார்த்தா சூப்பராக இருக்கணும். குர்பானி ஆடு மாதிரி ஒரு நொஞ்சாங்காடு மாடு, நொண்டி ஆடு, கண் தெரியாத ஆடு, நடக்க முடியாத ஆடுனா இருக்கக்கூடாது. அதுவும் சாப்பிடலாமே. ஒல் முத்த கர்ரிபு விளங்குறேன். ஒல் முத்த கர்ரிபு ஒரு குர்பானி கொடுக்கிறவன் ஐயத்த அர்ரா அவன் தேடுவதாக இருக்கும். ஆசனே அழகானது என்ன செய்வதாக இருக்கும், அவன் தேடுவதாக இருக்கும். ஓ யுகாலி யுகாலியபி சமனியனுடைய கரையம் அதிகமானதாக இருப்பதாக இருக்கும். அதிகமாக இருப்பதை தேட வேண்டும். நல்ல ஆடு நல்ல ரேட்டு கொடுத்து வாங்கணும். விளங்குதா? குர்பானி கொடுக்குற ஆடு என்ன செய்யணும், நல்ல ரேட்டு 15 ரூபா 20 ரூபா கொடுத்துன்னு வாங்குறாங்க. யுகாலியபி சவரிஹி அதனுடைய கரையும் அதிகமாக இருக்க வேண்டும், அதிகமாக இருப்பதை தேடுவது என்ன இருக்குது, தேட வேண்டும் என்பதையும் காமிக்குது. ஒரு முத்த கர்ரிபை தாருனால் ஆசனை தேடணும். யுகாலியபி சவரினுடைய கரையும் அதிகமாக இருப்பதை தேடணும். கமா ருவியை அறிவிக்கப்பட்டிருப்பதை பாரு. உமர் அலி அல்லாஹ் அறிவிக்கப்பட்டிருக்கு. அண்ணன் உமர் அலி அல்லாஹ் அவங்க உதவியாக கொடுத்தாங்க. நஜீபத்தின் உயர்ந்த ஒரு ஒட்டகத்தை உதவியாக கொடுத்தாங்களாம். நஜீபத்தின்னு எடுத்தங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட நஜீப், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்னு அர்த்தம். நஜீப்னு பேர் வைக்கிறாங்கல்லப்பா, முகமது நஜீப்னு. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒட்டகத்தை உதவியாக கொடுத்தாங்க. இஷ்டராக அதை அவர்கள் வாங்கினார்கள். சலாசிமியத்தி தீனாரின் எவ்வளவுக்கு 300 தீனாருக்கு வாங்கினார்களே. அதை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒட்டகத்தை உமர் அலி அல்லாஹ் குர்பானி கொடுத்தாங்க. 300 திரகத்துக்கு அன்றைக்கே வாங்கியிருக்காங்களாம்பா. எப்பா எவ்வளவுக்கு தீனாரா? 300 தீனார் தங்க காசு. 300 தங்க காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க, வாங்கி அறுத்துருக்காங்க. இல்லை உமர் அலி அல்லாஹ்டா அண்ணல். மேலும் நீ என்னது தான் மாட்டை அறுத்தாலும் செய்தான், கோழி அறுத்தாலும் செய்தான், விலங்குதான், ஆட்டை அறுத்தாலும் செய்தான், ஒட்டகத்தை அறுத்தாலும் உயிரை தர்றவன் யார் தான்? அல்லாஹ். நீ அறுத்த அடி நான் உயிரை தர்றேங்க, நீ அறுத்தது வந்து உயிரை தராது. விளங்குதா?
அண்ணல் மூசீர இப்படிதான் அண்ணல் மூசீர ஆக்கி உண்மையிலேயே ஒரு குணபாடை அளிக்கக்கூடியவன், உயிரை தருகிறவன் அல்லாஹ் தாலாவாக இருக்கும். ஒரு அசுபாபு காரணங்கள் எல்லாம் அமாராத்தும் அடையாளங்கள். இந்த மாட்டை இருக்கிறது ஆட்டை இருக்கிறதுலாம் என்ன இருக்குது? அடையாளங்கள். எல்லா அசரலக அடையாளங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது. விளங்குதா? உண்மையிலேயே அந்த மனிதனுக்கு உயிரை தருவன் அவன் தான் அல்லாஹ் தாலா. மேலும் அன்னமன் அறாதையே பார்ப்பாரே இல்ல ஒரு ஆன்மீக கருத்தை எடுத்து போடுறாங்க. நம்ம ஆழ்தா அதுவும் யாரு இல்ல, நமக்கு மிகப்பெரிய விரோதி யாருல? செய்தான் நப்சு தான். அவனை அறுக்கணும். யாரை அறுக்கணும்? அதான் ஷஹ்வத்து. அவன் தான் நமக்கு எதிரி. அவன் ஷஹ்வத்தை நீ அரு. விளங்குதா? ஷஹ்வத்து என்ற பக்கரத்தை என்ன செய்யணுமா? அறுக்கணும். ஆமீன கருத்து இது. மேலும் அன்னமன் அறாத ஏறிவ அழதா அதுவிகி தன்னுடைய மிகப்பெரிய எதிரியை விளங்க வேண்டும் என்று நாடுகிறானே. அசாயி எப்படிப்பட்ட எதிரி? ஃபி இமாத்தத்திகி அவனை மூத்தாக்குகின்ற விஷயத்தில் முயற்சிக்கிறானே. அல் மூத்தலக்கிய உண்மையான மூத்தை மூத்தாக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறானே. அத்தகைய மிகப்பெரிய எதிரியை விளங்குவதை நாடக்கூடிய ஒருவன் விளங்குதா? நம்மளை ஒழிச்சு கிட்டிருந்தாலும் நினைக்க நடந்து கொண்டு போகணும்னு நினைக்க இப்லீஸே நப்சு. அவனுடைய வழி என்ன? அப்போ தரீக்குனுடைய வழி எதுபக சொல்லுபா எதுபக பக்கரத்து நப்சிஹி தன் நப்சினுடைய பக்கராவை அறுக்க வேண்டும். தன்னுடைய நப்சி என்ற பக்கராவை மாட்டை என்ன செய்யணும்? நப்சி என்ற மாட்டை அறுக்க வேண்டும். அல்லத்தி எத்தைய நப்சி என்ற பக்கரா இய குவத்து ஷஹ்வியா குவத்தே ஷஹ்வியாவா இருக்குமே. குவத்தே ஷஹ்வத் என்ற மனோ இச்சை என்ற குவத்தாய் இருக்குமே. மனோ இச்சை என்ற குவத்தாய் இருக்குமே. அந்த நப்சினுடைய மாட்டை அறுப்பதாக இருக்கும். விளங்குதுப்பா? ஈன ஜால அன்ஹா ஏல தப்பாக போட்டிருக்க மாதிரி இருக்குடா. ஈன ஜால அன்ஹா ஷரகு சபிகி சிறுபையினுடைய பேராசை அவனை விட்டு நீங்குகின்ற நேரத்தில் இல்லை ஷரகுன்னு அது மாதிரி பேராசை ஷரத்துன்னு போட்டிருக்க. ஷரகு தான் குண்டு. ஷரகுன்னா பேராசை. ஐயாமத்தில் ஓயிருக்க ஞாபகம் இருக்கா? இங்கே ஷரத்துன்னு விழுந்திருக்கு. ஷரகு தான்பா. ஹீன ஜால அன்ஹா ஷரகு சபிகி சிறுபண்ணியினுடைய பேராசை அவனை விட்டு நீங்குகின்ற நேரத்தில் ஷஹ்வத் என்ற விளங்குதப்பா மனோ ஈச்சை என்ற கூவத்தாக இருக்குமே. அது நப்சி என்ற மாட்டை அறுப்பதாக இருக்கும். இல்லை சிறுபையனுக்கு எதை பார்த்தாலும் பேராசை இருக்கும். சிறுபையன் எதை பார்த்தாலும் அது வேணும் இது வேணுங்குவான். அவளை கண்ணாசை திங்க மாட்டான். ஆனால் எதை பார்த்தாலும் கேட்பான். விளங்குதா? அது நீங்கினதுக்கு பிறகு அந்த சிறு பிள்ளையுடைய ஆசை போனதுக்கு பிறகு காசு பணங்களை சேர்க்கணும்னு அதில் தான் பேராசை பிடிச்சி அலைவான். தப்பு தண்டாக்களை ஈடுபடணும், சினாபனாவில் ஈடுபடணும்னு நினைப்பான். கொலை செய்யணும்னு நினைப்பான். அதை அறுக்கணும். இல்லை விளங்குதா? சின்ன பிள்ளையாக இருக்கும்போது படுற ஆசை வேற. அவன் முட்டாய் இதே ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பான். அது நீங்கினதுக்கு பிறகு தான் காசு பணம் பொம்பளைக்கு இருக்குது இப்படி பிடிச்சி போய் அழகி கட்டுவான். அதை இருக்கணும். விளங்குதா? பொம்பளைக்கு இருக்க நான் நடமாடுவான். ரேட்டில் அர்த்தம் வைக்கிறது. வலம் எல்லுக்குகா வலம் எல் ஹக்குகா அந்த நப்சிலே சேராத நிலைமையில் துஅஃபுல் கிபிரி பெருமை என்ற பலகீனம் எனக்கு கிடப்படல. பெருமை என்ற பலகீனம் அந்த ஆன்மாவில் சேராத நிலைமையிலே சிறுபையனுடைய அந்த பேராசை நீங்கிய நேரத்திலே ஷஹ்வத் என்ற கூவத்தாக இருக்குமே. அது நப்சினுடைய பக்கத்தை அறுப்பதாக இருக்கும். விளங்குதப்பா? ஒரு காணத்து கவுனி ஒரு காணத்து முஅஜிபத்தன் அந்த நப்சு ஆச்சரியத்தை தரக்கூடியதாக இருக்கணும். ஏல உன் நப்சை எல்லாத்தையும் அறுத்து எரிஞ்சி அந்த நப்சு ராயக்கத்து நப்சாக இருக்கணும். அப்படி பளிச்சிட வேண்டும், பிரகாசிக்க வேண்டும். அந்த நப்சு மனப்பூரிப்பை தரணும். அப்படிப்பட்ட நப்சாயிடணும். அந்த மாடு எப்படி மனப்பூரியை தெரிஞ்சு தசுரு நாகிரின் நம்ம நப்சு நீ ஆன்மாவை அறுத்துட்டேன்னா அது பிரகாசமாயிடும். ஏதா உன் நப்சை நீ அறுத்தினவை என்ன செய்யும்? அது ஒளிமாக நப்சு கட்டுப்படக்கூடாது. காணத்து அந்த நப்சு முஅஜிபத்தன் மனப்பூரிப்பை தரக்கூடியதாக ஆகிவிடும். ராயக்கத்தல் மம்பர் தோற்றம் பிரகாசமானதாகிவிடும், உயர்ந்ததாகிவிடும். கைர முதல்லத்தின் தலபி துன்யா பத்தியா துன்யாவை தேடுகின்ற விஷயத்தில் இழிவுபடுத்தப்படாததாக இருக்கும். இல்ல நீ துன்யாவை தேடினா நப்சை நீ இழிவுபடுத்திட்டேன்னு அர்த்தம். அந்த மாடு உழுவாமல் இருக்கணும்னு சொன்னமில்லப்பா. நீ உன் நப்சை துன்யாவை தேடுற மாதிரி ஆக்கிடக்கூடாது. எப்படி ஹதீஸ் வருதுல்லப்பா, அத்துன்யா கிலாபுன் துல்லாபு எப்படி
அத்துன்யா ஜீஃபத்துன் துல்லாபுகா கலாமுன். அத்துன்யா ஜீஃபத்துன், துன்யாங்கிறது ஒரு புணம். புணத்தை எதான் தேடும்? துல்லாபுகா கலாமுன். அந்த புணத்தை தேடுறது நாய்கள் தான். விளங்குதான்னு கேட்டேன். அவே நம்ம துன்யாவை தேடி நம்ம அலையக்கூடாது. நாய் தான் துன்யா புணத்தை தேடும். ரெடியில் அடுத்து வைக்கிறது விளங்குதடா. இப்போ தம்பி, நைர முதல்லத்தின் தலபி துன்யா, துன்யாவை தேடுகின்ற விஷயத்தில் இழிவுபடுத்தப்படாத நிலைமையிலே, முசல்லமத்தன் அன் தனசிகா செல்லா அழுக்கை விட்டு அது சலாமத்தாக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே, சலாமாக்கப்பட்டதா ஆயிரும். அப்படி கொடுத்துரு. முசல்லமத்தன் எல்லாம் கபர் தான் காணத்துக்கு. மோஜிபத்தன் ராயகத்தல் மந்தரி கைர முதல்லத்தின். அதுக்கடுத்து என்னது? முசல்லமத்தன் அன் தனசிகா, அது நப்சினுடைய அழுக்கை விட்டும் தூய்மையாக்கப்பட்டதா ஆகிவிடும். லாஷியத்தை பிகா, அதிலே கலக்காது. மீம் மகாபி ஹீகா, அந்த நப்சினுடைய அசிங்கங்கள் அதிலே கலக்காது. லாஷியத்தை பிகா, அந்த நப்சிலே கலந்திருக்காது. லாஷியத்தை பீனா லாலவுன பீகா தானப்பா. லாஷியத்தை பீகா அந்த நப்சிலே கலந்திருக்காது. லாஷியத்தை பிகா மகாபி ஹீகா, அந்த நப்சினுடைய அசிங்கங்கள் அதிலே கலந்திருக்காத அளவுக்கு கலந்திருக்காது. ஐசி எந்த அளவுக்கு? எசீரு அசரு, அதனுடைய அசரு வந்து சேருவிலா நப்சி அவன் பக்கம் வந்து சேரும். அப்போ ஐயா ஐயாத்தன் தையிபா, உயர்ந்த வாழ்க்கையாக நிச்சயமாவன் வாழ்வான். துழிபு, அந்த நப்சி வெளிப்படுத்திவிடும். அம்மாபிகி, அது இருக்கக்கூடியதெல்லாம் என்ன செஞ்சிடும்? அதை வெளிப்படுத்திவிடும். என் கஷிபு ஆளு, நிலைமை தெரிந்துவிடும். எருத்தபியவும் நீங்கிவிடும். மாபைனல் அக்கலி வல்ல வகுமி, நல்ல அறிவுக்கும் கற்பனைக்கு மத்தியில் உள்ள ஒன்று நீங்கிவிடும். ததாரஇ நிசாயி, சர்ச்சைகள் பிரச்சனைகளில் இருந்தும், சர்ச்சைகள் பிரச்சனைகளில் இருந்தும். ததாரஇன்னு நடத்துங்க, நிதான பிரச்சனை. சர்ச்சைகள் பிரச்சனைகளில் இருந்தும், விளங்குதப்பா? சர்ச்சைகள் பிரச்சனைகள் இருந்தும் நல்ல தெளிவான அறிவுக்கும் கற்பனைக்கு மத்தியில் உள்ள ஒன்றெல்லாம் என்ன செஞ்சிடும்? நீங்கிடும். எது அறிவு, எது கற்பனை, இதெல்லாம் நீங்கிடும். நல்ல உள்ளம் பிரகாசமாயிரும், எல்லாத்தையும் விளங்க ஆரம்பிச்சிடும் நப்ஸ். அப்படி நப்ஸை என்ன செய்யணும்? உருவாக்கணும். அரு ஒன்று சகபத்தை அரு. ஆனால் இப்படிலாம் நான் காமிச்சும் கூட சும்மா கசத்து போல உங்களுடைய உள்ளங்கள் இனி போய் தான் இருக்குது. வாகிர் தாவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.